நீட் தேர்வு முறைகேடுகள் அடுத்தடுத்து அம்பலமாகி வரக்கூடிய நிலையில் குஜராத்தில் தேர்வு மையத்தை தேர்வு செய்வதற்கே மோசடி நடைபெற்றக்கூடிய புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இதுவரைக்கும் என்னென்ன முறைகேடு தெரிய வந்திருக்கு? தேர்வு மையத்தை எப்படி இந்த தேர்வு மையத்தை நமக்கு ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் கொடுத்தாங்க. அப்போ என்டிஏ தான் இந்த எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ண இல்லை அசைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. அவங்களையும் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களா மோசடிக்காரர்கள்? நீட் தேர்வு குறித்த கடந்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நீட் இடைநிலை தேர்வுகளுக்கு குறித்த பல்வேறு மோசடிகள் தற்பொழுது வெளியாகி வந்தன. மிக முக்கியமாக குஜராத், ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய விசாரணை என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது குஜராத்தினுடைய கோத்ராவில் இருக்கும் ராய் ஓவர்சீஸ் என்ற ஒரு தனியார் நீட் பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக தாங்கள் எழுத உள்ள அந்த நீட் தேர்வு மையத்தை தேர்வு செய்வதற்காக மாணவர்கள் சுமார் 2,68,00,000 வரையிலான ஒரு பணத்தை அவர்கள் அந்த நீட் பயிற்சி மையத்தினுடைய நிர்வாகி மற்றும் இடைத்தரகர்களுக்கு வழங்கியுள்ளதாக முதற்கட்டமான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை குஜராத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கார்கள். விசாரணைக்கு பிறகு இந்த ஒரு தகவல்களானது வெளிவந்துள்ளது என்ற ஒரு தகவலையும் குஜராத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தார். மிக முக்கியமாக இந்த மாணவர்கள் கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களிலிருந்து அங்கு சென்று, அதாவது குஜராத்திற்கு சென்று நீட் பயிற்சி பெற்று அங்கேயே நீட் எழுதுவதற்கான ஒரு திட்டமிட்டு அதன் அடிப்படையில் இந்த பணத்தை அவர்கள் வழங்கியதாக தெரிய வந்துள்ளது. இந்த மாணவர்கள் மிக முக்கியமாக ஜார்க்கண்ட், ஒடிசா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களை சார்ந்த சுமார் 26 மாணவர்களுடைய பட்டியல் என்பது அந்த கைது செய்யப்பட்ட 5 நபர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த 6 மாணவர்களும் இந்த 26 மாணவர்களும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகையை அவர்களுக்கு வழங்கி தாங்கள் எழுத உள்ள அந்த நீட் தேர்வு மையத்தை அவர்கள் தேர்வு செய்து மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் அந்த வினாத்தாள்களையும் முன்கூட்டியே பெறுவதற்கான ஒரு ஏற்பாடை அவர்கள் இடைத்தரகர்கள் மூலமாக செய்திருந்ததும் தற்போது விசாரணையில் அம்பலமாகி வெளியுள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் நீட் தேர்வில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லை, குறிப்பாக வினாத்தாள் கசிவு என்பது இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் தேசிய தேர்வு முகமையானது விளக்கமளித்து வரும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக விசாரணையில் ஆதாரப்பூர்வமாகவே தற்பொழுது இந்த ஒரு குற்றங்கள் தற்பொழுது உறுதியாக இருக்கின்றன. குஜராத் மட்டுமல்லாமல் பீகாரிலும் இதே போன்ற ஒரு சம்பவமானது தற்பொழுது விசாரணையின் மூலமாக அம்பலமாகியுள்ளது. வினாத்தாள் கசிவு என்பது அங்கு நடைபெற்றுள்ளதாக அங்கிருக்கும் கூடுதல் ஏடிஜிபியும் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை இன்று காலை வெளியிட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் தேவா. இந்த விசாரணை என்பது தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கும் நிலையில் குஜராத்தில் மட்டும் இந்த ஒரு ராய் ஓவர்சீஸ் மூலமாக அந்த 26 மாணவர்களுக்குமான அந்த வழங்கப்பட்ட தொகை என்பது சுமார் 10 கோடியை தாண்டும் என்ற ஒரு அசஸ்மெண்ட் அடிப்படையில் தற்போது குஜராத் காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். ராய் ஓவர்சீஸ் மட்டுமல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அது மட்டுமல்லாமல் அந்த நீட் தேர்வினுடைய இன்சார்ஜாக இருந்த அதிகாரி ஆகியோரையும் தற்பொழுது விசாரணை வட்டத்திற்குள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மீது தற்பொழுது விசாரணையை குஜராத் காவல்துறையானது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த குஜராத் தொடர்பாகத்தான் ஒரு சிபிஐ விசாரணை என்பது அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்திலும் ஒரு புதிய மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு மீது பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸையும் நேற்று உச்சநீதிமன்றத்துடைய விடுமுறை கால அமர்வானது தேசிய தேர்வு முகமைக்கு வழங்கியுள்ளது. அதன் மீதான பதிலை தேசிய தேர்வு முகமை வழங்கும் பொழுதுதான் இந்த மோசடி என்பது அவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்ற ஒரு இறுதி தகவலானது தெரிய வரும் தேவா. தகவலுக்கு நன்றி சுசித்ரா.